Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கீ ரைஸ். இது கூட நல்ல காம்பினேஷன் ராஜ்மா. இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கீ ரைஸ்க்கு வந்து என்னென்னா நம்ம ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது கூட பிரிஞ்சி இலை இதை சேர்த்துட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ராஜ்மா வந்து என்னென்னா நம்ம ஃபுல் நைட் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சிடணும். இது கூட வெங்காயம், தக்காளி, மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 200 கிராம்ஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம். இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. நம்ம கீ ரைஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கீ ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய். இது கூட நம்ம அரிசி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இவ்வளோ தான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து பாசுமதி அரிசியும் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு ஜாஸ்தி சேர்த்த வேண்டாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம கம்மியாக தான் தண்ணி விடணும். இதில் நான் 2 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். 3 கப் தண்ணி விட்டாலே போதும். 1 2 3 நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கலாம். இப்போது ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது கூட உங்களுக்கு தேவைன்னா நெய் வந்து லைட்டாக வந்து நம்ம மேலே வந்து அப்படியே வந்து ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ராஜ்மா எடுத்துருக்குறோம். இது 200 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். இது வந்து என்னென்னா ஒரு ஓவர் நைட், அதாவது ஒரு 8 to 9 ஹவர்ஸ் வந்து நல்லா சோக் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா சோக் ஆகிடுச்சு, அதாவது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் ஒரு 8 விசில் கிட்ட எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதை வந்து ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ராஜ்மா செய்கிறதுக்கு நம்ம வந்து என்னென்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம க்யூபாக கட் பண்ணிட்டோம். இதுக்கு என்னென்னா இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்தாதவங்க ஆட் பண்ண வேண்டாம், இஞ்சி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பூண்டு, இஞ்சி நம்ம இந்த அளவுக்கு போட்டால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இது கூட ஒரு அரை டீஸ்பூன் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ராஜ்மாவுக்கு நம்ம 3 தக்காளி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்ன மசாலா சேர்த்த போகிறோன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா அரை டீஸ்பூன், சோலை மசாலா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை வந்து ஃப்ளேவருக்காக தான், ஆப்ஷனல் தான். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மசாலாவும் சேர்த்துட்டோம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மிக்சியில் இருக்கிறத தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். அதாவது இன்னும் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் வந்து பச்சை வாசம் போகும். ராஜ்மா நம்ம 8 விசில் விட்டு எடுத்துட்டோம். நல்லா வெந்துடுச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பரட்டி விடுங்க. இது நல்லா வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டே இருந்துச்சுன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே ராஜ்மாவில் இறங்கிடும். அவ்வளோதான். இதுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலா நல்லா இறங்கிடுச்சு. நம்ம ஆயில் ஜாஸ்தி விட்டுருந்தோன்னா இன்னும் நிறைய எண்ணெய் வரும். நம்ம கம்மியாக விட்டதுனால கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். சுவையான கீ ரைஸ் ராஜ்மா ரெடி. கீ ரைஸ் ராஜ்மா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து அதாவது என்னன்னா லஞ்சுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ் இது. அதே மாதிரி ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைகளுக்கு வந்து இது வந்து லஞ்சுக்கும் நம்ம கொடுத்து விடலாம். அதாவது ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அனிமிக் இருக்கிறவங்க இதை வந்து வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கலாம். அவ்வளோ வந்து சத்தானது ராஜ்மா. இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை
அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு. விளக்கம். மறதியால் சோர்ந்து நடப்பவர்கட்கு புகழுடன் வாழும் தன்மையில்லை. அஃது உலகிலுள்ள எத்தகைய நூலோர்க்கும் ஒப்ப முடிந்த முடிவாகும். பெபிள்ஸ் தமிழ்.